புதுசா ஒரு ஸ்கூட்டர் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. எந்த ஸ்கூட்டரோட எந்த வேரியண்ட்ட வாங்குறதுன்னு கூட முடிவு பண்ணிட்டீங்க. அதுக்கு எவ்வளவு பட்ஜெட் ஆகும்னு கணக்கெல்லாம் பண்ணியாச்சு. எல்லாம் ரெடி. ஷோரூம் போய் வாங்குறது மட்டும் தான் பாக்கி. ஷோரூம் போறீங்க. ஸ்கூட்டரோட விலைய கேட்கிறீங்க. அதோட ஆன் ரோட் விலைய கேட்டதும் செம ஷாக். நீங்க போட்ட பட்ஜெட்ட விட ஆன் ரோட் விலை ரொம்பவே அதிகமா இருக்கு. அதோட நீங்க நினைச்ச வேரியண்ட் இல்லாம கூடுதல் விலையில இருக்க இன்னொரு வேரியண்ட்ல தான் நீங்க கேட்கிற வசதிகள் எல்லாம் இருக்கு. இப்போ என்ன பண்ணுவீங்க? இது இன்னைக்கு நிறைய பேர் சந்திக்கிற ஒரு பிரச்சனையா தான் இருக்கு. ஒரு ஸ்கூட்டர் வாங்கணும்னு பிளான் பண்றப்போ ₹1,00,000 அப்படின்னு பட்ஜெட் போடுவோம். ஆனா நாம வாங்குற விலை 1,50,000 லட்சத்துக்கிட்ட வந்துடும். இதை சும்மா சொல்லலைங்க, அனுபவப்பட்டு தான் சொல்றோம். சில மாசங்களுக்கு முன்னதான் சுசுகி அக்சஸ் ஸ்கூட்டர் ஒன்று நண்பருக்காக வாங்க போனோம். முன்ன சொன்ன மாதிரி எங்க பட்ஜெட் ₹1,00,000 தான். ஆனா ஃபைனல் பிரைஸ் ₹1,45,000 வந்துருச்சு. அது எப்படி வந்துச்சு, எந்த இடத்துல எங்க பிளான் மிஸ் ஆச்சு, நீங்க எப்படி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த வீடியோல நாம பார்க்கலாம். ஒரு ஸ்கூட்டர் வேணும்னு முடிவு பண்ண உடனே அதோட விலை என்னன்னு தான் முதல்ல தேடுவோம். ஆனா உண்மையான ஆன் ரோடு விலை நீங்க எங்க தேடினாலும் கிடைக்காது. எல்லா இடங்கள்லயும் எக்ஸ்ஷோரூம் விலையை தான் குறிப்பிட்டிருப்பாங்க. அதுவும் வசதிகள் குறைவா இருக்க தொடக்கநிலை வேரியண்டோட எக்ஸ்ஷோரூம் விலையை தான் எல்லா இடத்துலயும் நீங்க பாப்பீங்க. அந்த வேரியண்ட்ல நாம கேட்கிற வசதிகள் எதுவும் இருக்காது. அது வேற விஷயம். உதாரணத்துக்கு சுசுகி அக்சஸ் ஸ்கூட்டரே எடுத்துக்கலாம். இந்த 125cc ஸ்கூட்டரை இப்போ 6 வேரியண்ட்களா சுசுகி விற்பனை செஞ்சுட்டு வருது. இதோட அடிப்படை வேரியண்ட் ₹86,248 அப்படிங்கிற எக்ஸ்ஷோரூம் விலையில விற்பனை செய்யப்பட்டு வருது. அக்சஸ் அப்படிங்கிற பெயரை பார்க்கும்போது இந்த விலை தான் உங்க கண் முன்னாடி காட்டப்படும். இது உங்க மனசுல வர்ற மாதிரி தான் விளம்பரப்படுத்தி இருப்பாங்க. இந்த அடிப்படை வேரியண்ட்கள் எப்போதுமே அதிகம் விற்பனை செய்யப்படுறதுக்காக உருவாக்கப்படுறது இல்ல. மாறா வாடிக்கையாளர்களை ஷோரூமுக்கு வர வைக்கிறதா இந்த குறைவான விலை வேரியண்ட்களோட முதல் வேலை. நண்பரும் இந்த விலையை வச்சுதான் அக்சஸ் ஸ்கூட்டரை வாங்கலாம்னு முடிவு பண்ணாரு. ஒரு ஸ்கூட்டரை வாங்கணும் முடிவு பண்ண உடனேயே ஷோரூம் போய் கொட்டேஷன் வாங்க வேண்டியதா நாம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம். கொட்டேஷன் வாங்காம பட்ஜெட் போட்டா கண்டிப்பா அதிகமா தான் வர வாய்ப்பு இருக்கு. நண்பர் அந்த தப்பை தான் பண்ணாரு. எக்ஸ்ஷோரூம் விலையை பார்த்துட்டு இதை விட ஆன் ரோட் விலை கொஞ்சம் அதிகமா வரும்னு சொல்லி ₹1,10,000 அப்படின்னு பட்ஜெட் போட்டாரு. அதுக்கப்புறம் தான் ஷோரூம் போனோம். அடிப்படை வேரியன்ட் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா நண்பர் எதிர்பார்த்த அம்சங்கள் எதுவும் அதுல இல்ல. குறிப்பா டிஸ்க் பிரேக்குகள், அலாய் வீல்கள், நாங்க எதிர்பார்த்த நிறம் கூட அந்த அடிப்படை வேரியன்ட்ல இல்ல. நாங்க எதிர்பார்த்த வசதிகளோட இருக்க வேரியன்ட் ₹1,00,000 அப்படிங்கிற எக்ஸ்ஷோரூம் விலையில இருந்துச்சு. இந்த இடத்துலயே நாங்க போட்ட பட்ஜெட்டை விட ₹14,000 அதிகமாயிடுச்சு. விலை அதிகம் அப்படிங்கிறதுக்காக நமக்கு பிடிக்காத ஒரு வேரியண்ட்டை வாங்க முடியுமா? அதனால எங்களுக்கு பிடிச்ச வேரியண்ட்டே புக் பண்ண போனோம். ஆன் ரோட் பிரைஸ்னு சொன்ன உடனே நாம சாலை வரியையும் இன்சூரன்ஸ் மட்டும் தான் கணக்கில் எடுத்திருப்போம். ஆனா அது கூடவே இன்னும் நிறைய விஷயங்கள் சேர்த்து எங்க தலையில கட்டினாங்க. குறிப்பா ஹேண்ட்லிங் சார்ஜஸ், ரோட் சைடு அசிஸ்டன்ஸ், அப்புறம் எக்ஸ்டெண்டட் வாரண்டி அப்படின்னு அந்த வகையில் ஒரு ₹3,000 இருந்து ₹4,000 வரை எங்களுக்கு அதிகமா வந்துச்சு. ஸ்கூட்டர்னு சொல்லும்போது அவங்க ஸ்கூட்டரை மட்டும் தான் கொடுப்பாங்க. அதாவது வைசர், சைடு மிரர், சாரி கார்டு அப்படின்னு ஒரு டூ வீலர்ல இருக்க வேண்டிய எல்லாத்தையும் அக்சசரிஸ் லிஸ்ட்ல சேர்த்து அதுக்கு தனியா பணம் கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். இதோட சேர்த்து சீட் கவர், டெஃப்லான் கோட்டிங், ஃப்ளோர் மேட் நிறைய ஐட்டங்களை கூடுதலா விற்பனை செய்ய பார்ப்பாங்க. அந்த நேரத்துல இதெல்லாம் நமக்கு தேவைப்படுற மாதிரியே தெரியும். அதோட ஒரு தடவை தானே ஸ்கூட்டர் வாங்க போறோம், எல்லாத்தையும் சேர்த்து வாங்கிடலாமே அப்படின்னு தான் நினைக்க தோணும். நாமளும் அவங்க சொல்ற எல்லாத்துக்கும் தலையை ஆட்டிடுவோம். கடைசியா பில்ல பார்த்தா ₹10,000 இருந்து ₹20,000 வரை கூடுதலா வந்திருக்கும். எங்களுக்கு நடந்ததும் அதே தான். இதுல கடைசியா சொன்ன கூடுதல் அக்சசரிஸ்கள் உங்களுக்கு வேணுமா இல்லையாங்கிறத பார்த்து வாங்கினாலே ₹5,000 வரை மிச்சம் பண்ண முடியும். புதுசா நீங்க ஸ்கூட்டர் வாங்குறீங்க அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது முதல்ல கொட்டேஷன் வாங்குறது தான். டீலர்ஷிப் கிட்ட இதுதான் ஃபைனல் பிரைஸான்னு சொல்லி எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு வந்துடுங்க. அதை வச்சு எது வேணும் வேணான்னு வீட்லயே பட்ஜெட் போடும். ரெண்டாவது, உங்க ஊர்ல 2 சுசுகி டீலர்ஷிப் இருக்கு அப்படின்னா 2லையுமே போய் கொட்டேஷன் வாங்குங்க. 2 டீலர்ஷிப்களும் 2 கடை மாதிரி தான். ஒவ்வொரு டீலர்ஷிப்லயும் கடைசி விலை வேற வேற மாதிரி தான் வரும். அதோட டிஸ்கவுண்ட்களும் கேளுங்க. நிறைய பைக் அல்லது ஸ்கூட்டர்களுக்கு டீலர்ஷிப்கள் டிஸ்கவுண்ட்கள் தர தயாரா இருப்பாங்க. ஆனா அதுக்கு நாம கேட்கணும். குறிப்பா குறைவா விற்பனை ஆகிற பைக்குகளுக்கு நிறையவே டிஸ்கவுண்ட்கள் அப்புறம் ஃப்ரீ அக்சசரிஸ் கூட கொடுக்க ரெடியா இருப்பாங்க. அதோட வீடு கட்டுறதும் பைக் வாங்குறதும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். எப்பவுமே சொன்ன பட்ஜெட்டுக்குள்ள நம்மளால முடிக்கவே முடியாது. அதனால எப்பவுமே பட்ஜெட்டை அதிகமாவே வைங்க. ₹1,00,000 ஸ்கூட்டர் இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ₹1,50,000 பட்ஜெட் வைங்க. 1,50,000 லட்சத்துக்கு பைக் வாங்க போறீங்க அப்படின்னா ₹2,00,000 பட்ஜெட் வைங்க. அப்போதான் கடைசி நேரத்துல கூடுதலா ஆகிற செலவை நினைச்சு நீங்க ஷாக் ஆக மாட்டீங்க.